கேஸ் தட்டுப்பாட்டை கண்டித்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மாபெரும் பேரணி நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த பேரணி தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்று வருகிறது. கொல்கத்தாவில் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மாண்ட பேரணியில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, அவரது உறவினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெண்கள் பிரிவின் சார்பில் இந்த போராட்டம் நடைபெறுவதால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மம்தா பானர்ஜியோடு இணைந்து ஏராளமான பெண் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நாட்டில் நிலவக்கூடிய எரிவாயு தட்டுப்பாடு, எரிவாயு சிலிண்டர் சுமார் 60 ரூபாய் ஏற்றப்பட்டிருப்பது ஆகியவற்றை கண்டித்துதான் இந்த பிரம்மாண்ட பேரணியை மம்தா பானர்ஜி மேற்கொண்டு வருகிறார். மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக கடந்த வாரம் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று தேர்தல் ஆணையம் மேற்கு வங்கத்திற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள அடுத்த நாளே கொல்கத்தாவில் இந்த பிரம்மாண்ட பேரணி நடைபெற்று வருகிறது. கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய காலேஜ் சதுக்கம் என்கிற பகுதியிலிருந்து டொரினா கிராசிங் வரை இந்த பேரணி நடைபெற இருக்கிறது. இதில் மம்தாவோடு இணைந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு எதிராக மம்தா கடுமையான முழக்கங்களை எழுப்பி வருகிறார். மத்திய அரசு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டரை விலையை ஏற்றி இருப்பது என்பது சாமானிய மக்களை பெரிதும் பாதிக்கும் என அவர் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருந்தார். அதனையொட்டி இந்த போராட்டம் நடைபெறுகின்றது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பாஜகவுக்கு எதிராக மம்தா இந்த பேரணியின் மூலம் துவங்கி இருப்பதாகவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் கூறுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.